அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளதாக தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது சொந்த ஊரான கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அன்றைய தினம் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க உள்ளதாக கூறினார். 5ஆம் தேதி அன்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைவது குறித்தும் வரும் 5ஆம் தேதி பேசுவதாக குறிப்பிட்டார். சசிகலா ஓபிஎஸ் இணைப்பதற்கு நீங்க திட்டமிட்டிருக்கதா ஒரு தகவல். இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன சார்? 5ஆம் தேதி சொல்லப்படும். இல்ல சம்பந்தமா விவாதிக்கப்பட்டிருக்குது. இல்ல 5ஆம் தேதி இல்ல 5ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் நீ கேட்கறதுக்கெல்லாம் விளக்கம் தரப்படும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள இல்லத்தில் செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் பவானிசாகர் தொகுதி எம்எல்ஏ பன்னாரி உட்பட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுகவின் ஈரோடு மேற்கு மாவட்டத்தில் உள்ள 95% நிர்வாகிகள் பங்கேற்றனர். 18 ஒன்றிய செயலாளர்களில் 16 பேரும், 14 பேரூராட்சி செயலாளர்களில் 13 பேரும், 3 நகர செயலாளர்களில் 2 பங்கேற்றனர். பூட்டிய அறையில் நடைபெற்ற ஆலோசனையில் தனது நிலைப்பாடு குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. கோவையில் கடந்த பிப்ரவரி மாதம் எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படம் இடம்பெறவில்லை என செங்கோட்டையன் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். அதன் பிறகு டெல்லி சென்று பாஜக தலைவர்களை செங்கோட்டையன் சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. டெல்லியில் பாஜக தலைவர்களை செங்கோட்டையன் சந்தித்து திரும்பிய பின்னரே அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பு வெளியானது. அதன் பிறகு அவர் அமைதி காத்து வந்தார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் மீண்டும் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டை செங்கோட்டையன் எடுப்பார் என்று கூறப்படுகிறது. செங்கோட்டையன் மனம் திறந்து பேச உள்ளதாக கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதுகுறித்து பரப்புரை கூட்டத்தில் பதிலளிப்பதாக கூறினார். செப்டம்பர் 5ஆம் தேதி செங்கோட்டையன் மனம் திறந்து பேச உள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளிக்க அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி மறுத்துவிட்டார். எனக்கு தெரியாது. இப்பதான் இங்க வந்து சொன்னாங்க, எனக்கு தெரியல.